ஒரு எவ்வளோ ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு வச்சுடுங்க. நம்ம மறுபடியும் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் ஒரு ஏதோ ஹீட்ல உள்ள ஒரு வாட்டரே ஊத்துறோம் வச்சுடுங்க. அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ? டோட்டல் டெம்பரேச்சர் எவ்வளோ? ஆ ஸோ ஈக்குலிபிரியம் தான் அட்டன் பண்ணும். 30னா 30. இப்போ 30 30 60னா 30 தான். அதுக்கு மேலே அது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. அதை மட்டும் மைண்ட்ல டோட்டலாக கூட்டி 70 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. சரியா? அப்படியே மைண்ட்ல என்ன வச்சுடுங்க. அதை தான் சரியா? நம்ம அன்றாட வாழ்வில் பல நிகழ்வுகள்ல வெப்பநிலையானது பங்கு பெறுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று உடல் இயக்க செயல்பாடுகளையும் பயன்படுத்தலாம் வெப்பம். ரெண்டாவது காலநிலை, அது பத்தி உங்களுக்கு தெரியும். உணவு சமைத்தல், இதுல என்னது வெப்பநிலை பயன்படுது. அடுத்தது ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு தான் என்னதுன்னு அழைக்கப்படுகிறது வெப்பநிலை என அழைக்கப்படுது. டெஃபினிஷன், வெப்பநிலையோட டெஃபினிஷன் என்னது? ஒரு பொருளோட குளிர்ச்சியா இருந்தாலும் சரி, அதோட வெப்பமா இருந்தாலும் சரி, அதுதான் அதனுடைய வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இது டெஃபினிஷன். ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஆகும். இப்ப நீங்க எந்த ஒரு பொருள், இப்ப திண்மமா ஏதாவது ஒரு பொருளை ஹீட் பண்ணீங்கன்னா அந்த பொருள்ல துகள்கள் நிறைய இருக்கும்ல, அதனுடைய இயக்கம், அதனுடைய இயக்கத்தினால அதனுடைய அதிர்வுனாலதான் என்னது ஏற்படுறதுதான் என்னது அந்த சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே என்ன சொல்றோம்? வெப்பநிலை என்று சொல்றாங்க. வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகின்றன என்பதோடு தொடர்புடையது. கரெக்டா? அடுத்தது வெப்பநிலையின் அலகுகள் நமக்கு நிறைய தெரியும். வெப்பநிலைகளை அளக்கக்கூடிய 3 அலகுகள் என்னதுலாம்? செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் 3 இது அளக்குறோம். சரியா? இந்த 3 அளவுகோலையுமே இது செல்சியஸ்னு வச்சுக்கலாம். இல்லை, இதை ஃபர்ஸ்ட் கெல்வின், அடுத்தது செல்சியஸ், அடுத்தது ஃபாரன்ஹீட். இந்த நடுவில் இதை வச்சுடுவோன்னா கெல்வின் 273 கெல்வின். சரியா? இது வந்து நீரினுடைய உறைநிலை என்னது? 0, அப்படிதானே? 0 டிகிரி செல்சியஸ். அதை கெல்வின்ல சொல்லும்போது 273 கெல்வின். அதே இது ஃபாரன்ஹீட்ல சொல்லும்போது 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதை நல்லா கவனிச்சிடுங்க. ஃபாரன்ஹீட்டுக்கு டிகிரி போட்டிருக்கேன், செல்சியஸுக்கு டிகிரி போட்டிருக்கேன், கெல்வினுக்கு டிகிரி வராது. சரியா? இது ஒரு ஒன்பது. சரியா? இது வந்து நீரின் உறைநிலையை வச்சு. அப்ப நீங்க நீரின் உறைநிலை வந்து செல்சியஸ்ல சொல்லுனா, சாரி ஃபாரன்ஹீட்ல சொல்லுனா இப்படி ஸ்கேலா கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவன் அட்டவணையா கொடுத்துருக்கான். அப்ப நீங்க மக்கப் பண்ணிட்டு அடைப்பீங்க. மைண்ட்ல ஞாபகம் இருக்காதுல்ல? இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்குல்ல? நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அப்போ நீரினுடைய உறைநிலை கெல்வின்ல சொல்லும்போது 273 டிகிரி டிகிரி சொல்லக்கூடாது, கெல்வின். இது 32 ஃபாரன்ஹீட். சரியா? இதுல இருந்து 212 ஃபாரன்ஹீட்ல நீரினுடைய கொதிநிலை, நீரின் கொதிநிலை. சரியா? நீரின் கொதிநிலை. இது உறைநிலை. சரியா? சரி, அப்ப இது என்ன வரும்? நீரின் கொதிநிலை செல்சியஸ் 100. எத்தனை? 100 டிகிரி செல்சியஸ். அப்படிதானே? தெரியல? இது நல்லா தெரியும். அப்ப இது கெல்வின்ல சொல்லும்போது 373 கெல்வின். புரியுதா? புரிஞ்சுச்சுல? சரியா? புரிஞ்சுச்சா? அப்ப இதை மைண்ட்ல ஈஸியா நான் வச்சுருங்களா? இதுக்கு இடைப்பட்ட இன்டர்வல் எவ்வளவு இருக்கும்? 100 தானே? 273 373. இந்த ரெண்டுக்குள்ள கேப் 100 தானே? சரியா? அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள கேப் 180. எவ்வளவு வரும்? 180. சரியா? இதை மட்டும் மைண்ட்ல நான் வச்சிருக்கேன். சரியா? அந்த ரெண்டுக்குள்ள இடைவெளி கேட்கலாம். சரியா? அப்ப இப்படி வச்சுட்டு ஞாபகம் வச்சிருங்க. அடுத்தது இது வந்து -273 டிகிரி செல்சியஸ். இது வந்து 0 கெல்வின். புரியுதுங்களா? செல்சியஸ்ல 0 கெல்வின், செல்சியஸ்ங்கும் போது -273 டிகிரி செல்சியஸ்ல 0 கெல்வின். இங்க வந்து 460 வரும். எவ்வளவு வரும்? 460 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? இதை மட்டும் மைண்ட்ல நான் வச்சிருங்க. இப்ப வந்து செல்சியஸ்ல இருந்து கெல்வினா மாத்துறது, கெல்வின்ல இருந்து செல்சியஸா மாத்துறது ரொம்ப ஈஸி. அப்படிதானே?
என்ன பண்ணணும்? இப்போ 1 டிகிரி கூடுதுன்னு வச்சுருங்க. அப்ப இதை என்ன பண்ணுவோம்? 273ல 1 கூட்டுவோம். அப்படிதானே? அப்ப என்னதாயிரும்? 274 கெல்வின். சரி, அப்படி செல்சியஸ்ல இருந்து கெல்வினா மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸி, கெல்வின்ல இருந்து செல்சியஸா மாத்துறதும் ரொம்ப ஈஸி. ஆனா என்ன பண்ணணும்? மைனஸ்ல இங்க கீழ இருந்து வரும்போது -1 -2ன்னு மாறும். அப்ப மட்டும்தான் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். சரியா? இது என்ன ஆகும்? 270 எப்படி ஆகும்? குறையும். அப்படிதானே? 72 அப்படிதான் பிளஸ்ல வரும். சரி, ஆனா இது மைனஸ்ல வரும். அதனால மைனஸ்ல இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதுல இருந்து கூடும். சரியா? இதுவும் கூடும். சரி, அடுத்து இது மட்டும் லைட்டா வச்சிடுங்க, நம்ம பின்னால போகும்போது பார்ப்போம். சரியா? 460 இது உரைநிலை. இது அது ஸ்டேட் லாஸ்ட் தனி சுழி வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. கெல்வினோட தனிச்சுழி வெப்பநிலை. அதுக்கு மேல ஒரு வெப்பநிலையே கிடையாது. புரியுதா? அதுதான் மீனிங். அதுக்கு பிறகு வெப்பநிலைங்கிறது கிடையாது. அதான் தனிச்சுழி வெப்பநிலை. இந்த வெப்பநிலையில எந்த பொருளுமே கிடையாது. ஜீவராசிகளே உயிர் வாழ முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டேட். சரியா? சரி, வெப்பநிலை அலகுகளை பார்த்தாச்சு. அதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க? செல்சியஸுக்கு சி போடணும். அப்படிதானே? ஃபாரன்ஹீட்டுக்கு எஃப். ஃபாரன்ஹீட் அலகானது எஃப் என எழுதப்படுகிறது. உதாரணமாக 25 டிகிரி எஃப். அதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபாரன்ஹீட்டை 25 டிகிரி எஃப்னு கொடுக்கணும். செல்சியஸை 20 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுக்கணும். அடுத்த கெல்வினை பாருங்க, 100 கெல்வின். என்ன போடல? டிகிரி போடல. புரிஞ்சுச்சா? அதோட வச்சிருக்க. அடுத்தது வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு கெல்வின் தான். எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையை அளவிடுதல் அது எப்படின்னா, ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை ஆகும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்படிதானே? அதாவது ஒரு பொருளின் அதிக வெப்பநிலையினை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிக வேகத்தில் இயங்க கொண்டிருக்கும். எந்த ஒரு பொருளின் மூலக்கூறுகளும் மிக சிறியவை ஆகும். அப்ப அதுல இருந்து நமக்கு அந்த வெப்பநிலையை அளவிட முடியாது. எனவே அவற்றை பகுப்பாய்வு செய்து இயக்கத்தினை அந்த இயக்க ஆற்றலை கணக்கிட்டு அதன் மூலம் வெப்பநிலையினை அளப்பது கடினமான ஒன்றாகும். எனவே நாம் மாற்று வழிகளை பயன்படுத்தி மட்டுமே ஒரு பொருளினுடைய மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை அளக்க முடியும். திண்ம பொருளுக்கு வெப்பத்தினை அளிக்கும் போது அவை விரிவடையும். அதே போல் திரவமும் வெப்பத்தால் விரிவடையும். ஒரு திண்ம பொருளை வெப்பமடையும் போது அந்த பொருள் என்னதாகுதான்? விரிவடைவுதான். வெப்பத்தால விரிவடைதான். அந்த கான்செப்டை வச்சு நம்ம வெப்பநிலையை அளவிடலாமா. அடுத்தது திண்மம் மற்றும் திரவங்களின் வெப்பத்தினால் ஏற்படும் விளைவுகளையும் வாயுக்களிலும் காண முடியும். இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி வாயுக்களையும் நடக்கும், விரிவு ஏற்படும்ங்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது வெப்பநிலை மானி. வெப்பத்தை அளக்கிற கருவி என்னது? வெப்பநிலை மானி. சொல்லுங்க, வெப்பநிலை மானி அளவிடும் கருவி வெப்பநிலை மானி. பல வகையான வெப்பநிலை மானிகள் காணப்படுகிறதாம். அவற்றில் சில வெப்பநிலை மானிகள் குறிப்பிட்ட வகை திரவம் நிரப்பப்பட்ட மெல்லிய கண்ணாடி குழலினை கொண்டுள்ளன. பெரும்பாலும் பாதரசம் அல்லது ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். சரியா? வெப்பநிலை மானில பயன்படுத்தக்கூடிய இது என்னது? பாதரசம் அல்லது ஆல்கஹால். சரியா? அது ஆல்கஹால் பாதரசத்தை ஏன் பயன்படுத்துறாங்கிறது பின்னால வரும். ஏனெனில் அவற்றின் வெப்பநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலே தொடர்ந்து எவ்வளவுதான் ஹீட்டு கொடுத்தாலும் அது என்ன ஆகும்? அதோட ஸ்டேட் அதோட மாற்றம் நிலை மாற்றம் ஏற்படாது. அது லிக்விடாவே தான் இருக்கும். அது ஒரு காரணம். அதனாலதான் அந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்றோங்கிறாங்க. சரியா? வெப்பநிலை மானியில இதெல்லாம் ஒருவேளை கூற்றுல வைக்கலாம். சரியா? அப்புறம் மேலும் சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடும் அத்திரவங்களின் கன அளவில் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. சின்ன சின்ன மாறுபாடு கூட அந்த அளவுல மாறுபடும். ஆனா இதுல மாறுபடாது. கன அளவு கூட மாறுபடாதான். ஏன்னா பாதரசம் ஆல்கஹால் யூஸ் பண்ணா அந்த கன அளவு கூட மாறாதான். நம்ம தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுட்டே இருக்கும்போது அளவு குறையுதா கன அளவு? அது ஆனா இது அந்த பிரச்சனை இல்லை. அப்ப ரெண்டு காரணம் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? எவ்வளவுதான் வெப்பநிலை கொடுத்தாலும் அதோட ஸ்டேட் மாறாது, திரவ நிலையிலே இருக்கும். ரெண்டாவது என்ன சொன்னோம்? கன அளவு மாறாது, நோ சேஞ்ச். அப்ப அது யூஸ்ஃபுல் தானே. அப்ப வெப்பநிலை மானில திரவங்களின் கன அளவில் ஏற்படும் மாற்றத்தினை அளப்பதன் மூலம் நாம் வெப்ப நிலையில் அளவிடுகிறோம். அடுத்தது பாதரசத்தின் பண்புகள் பாருங்க. பாதரசம் சீராக விரிவடைகிறது. ஒரே அளவு வெப்ப மாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றமும் ஒரே அளவுடையதாக இருக்கிறது. விரிவடைஞ்சாலும் அதனுடைய நீளத்துல ஒரே அளவுடையதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கரெக்டா அப்படி அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இது ஒரு ஒளி ஊடுருவாத மற்றும் பளபளப்பானது. பாதரசம் வழியா என்ன செய்யாது? ஒளி ஊடுருவாது, பளபளப்பான ஒரு உலோகம். இது வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியது. இது என்னது? வெப்பத்தை கடத்தக்கூடியது. இது அதிக கொதிநிலையும் குறைந்த உரை நிலையும் கொண்டது. எனவே அதிக நெருக்கத்திலான வெப்ப நிலைகளை அளக்க பாதரசம் பயன்படுகிறது.
இது அதிக கொதிநிலை எவ்வளவு 357 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா. குறைந்த உரைநிலைன்னா -39 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அடுத்தது ஆல்கஹாலுடைய பண்புகளையும் கொடுத்திருக்காங்க. ஆல்கஹால் -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உரநிலையை கொண்டுள்ளது. எனவே மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுகிறது. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும். அப்படின்னு டியூப்ல இருக்கும், வெப்பநிலை கூடும் போது அது விரிவடைஞ்சிட்டே போகும், அந்த அளவு கூட்டிட்டே போகும்ல பாத்துங்க. அதை வச்சுதானே டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதை தான் சொல்றாங்க. இதனை அதிக அளவிற்கு வண்ணம் ஊட்ட முடியும். ஆதலால் இது ஆல்கஹாலுக்கு சொல்லியிருக்கு. கண்ணாடி குழாய்க்குள் இத்திரவத்தினை தெளிவாக பார்க்க முடியும் போட்டிருக்கு. வெப்பநிலை மானியின் வகைகள்: காற்று, உடல் வெப்பநிலை, உணவு மற்றும் பல பொருட்களின் வெப்பநிலைகளை அளக்க நாம் பல்வேறு வகையான வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகிறோம். வெப்பநிலை மானிகள நிறைய வகைகள் இருக்கு. சரியா, காற்று அளவுன்னா அதுக்கு வேற, உடல் வெப்பநிலை அளக்கணும் அதுக்கு வேற, உணவுல உள்ள ஹீட்டை அளக்குறதுக்கு அது வேற வெப்பநிலை. சரியா, வெப்பநிலை மானி. அவற்றில் மருத்துவ வெப்பநிலை மானியும் ஆய்வக வெப்பநிலை மானியும் பொதுவாக பயன்படுத்தப்படும் வெப்பநிலை மானிகளாகும். 2 வெப்பநிலை மானி இருக்கு. மருத்துவத்துறையில ஒரு வெப்பநிலை மானி பயன்படுத்துறாங்க, ஆய்வக நம்ம லேப்ல ஒரு வெப்பநிலை மானி பயன்படுத்துறாங்க. சரியா, மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ளன போதிலும் அவர்களின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். அதை ஃபாரன்ஹீட்ல படிச்சுக்கிடுங்க, அதுவும் முக்கியமான ஒன் வேர்டு. 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? ஒன் வேர்ட்ல உண்டு, 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல 98.6 ஃபாரன்ஹீட். சரியா, இது ரொம்ப முக்கியம். மேலும் ஒவ்வொருவரும் ஒரே மதிப்பிலான வெப்பநிலையினை நாம் முழுவதும் பெற்று இருப்பது இல்லை, அப்படித்தானே? ஆமா, நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்பவும் புற சூழலுக்கு ஏற்றாற் போலவும் நமது உடல் என்னது வெப்பநிலையானது நாள் முழுவதும் என்னது சிறிது உயர்ந்து தாழ்ந்து காணப்படலாம். அடுத்தது மருத்துவ வெப்பநிலை மானி. இவ்வகை வெப்பநிலை மானியானது வீடுகள், மருத்துவமனைகள் போன்ற இடங்கள்ல மனித உடலின் வெப்பநிலை அளக்க பயன்படுத்துறாங்க. வீட்டுல கூட அதை ரெடிமேட் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆய்வக வெப்பநிலை மானி. ஆய்வக வெப்பநிலை மானியானது பள்ளியில் அல்லது பிற ஆய்வகங்கள்ல அறிவியல் ஆய்வுகளுக்காக வெப்பநிலை மானியை அளக்க பயன்படுத்த வச்சிருக்காங்க. தொழிற்சாலைகளையும் ஆய்வக வெப்பநிலை மானியை தான் பயன்படுத்துறாங்க. தொழிற்சாலை பயன்படுத்துற வெப்பநிலை மானி என்னது? ஆய்வக வெப்பநிலை மானி. அதை மைண்ட்ல நான் வச்சிருக்கேன். அடுத்தது மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்திருக்கோம். இந்த மருத்துவ வெப்பநிலை மானி இந்த இது இருக்குல்ல, ஃபாரன்ஹீட்லயும் வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னா எவ்வளவுல இருக்குன்னா 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆக்சுவலா மனுஷனுடைய செல்சியஸ் வெப்பநிலை எவ்வளவு? 37. ஸோ அதுல இருந்து அப்படியே வச்சிருக்க மாதிரி ஞாபகம் வச்சிருங்க. 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரை, அல்லது ஃபாரன்ஹீட்ல சொல்ல போனா 94 ஃபாரன்ஹீட்ல இருந்து 108 ஃபாரன்ஹீட். சரியா, நம்ம ஃபாரன்ஹீட்ல தான் நீங்க சொல்வீங்க, 100 டிகிரி செல்சியஸ்லாம் சொல்லக்கூடாது. சரியா, ஃபாரன்ஹீட்ல தான் அதை சொல்லுவாங்க. 102ன்னு சொன்னால டிகிரி அவளுக்கு காய்ச்சல்னு மகளுக்கு உனக்கா, அப்ப என்னது ஃபாரன்ஹீட்ல சொல்லணும். சரியா, அடுத்தது புரிஞ்சுச்சா? ஆய்வக வெப்பநிலை மானியது பொதுவாக எப்படி இருக்குன்னா -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ். இதை கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுடுங்க. புரியுதா? அதோட அளவு ரேஷியோ எப்படி எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குங்கிறது. அடுத்தது பாதரச மட்டமானது தானாகவே கீழே இறங்காது. இந்த மருத்துவ வெப்பநிலை மானில ஒரு குறுகிய வளைவு காணப்படும். அது அழகா 7th புக்ல உண்டு. அப்படி ஒரு வளைவு உண்டு. இப்ப நம்ம இதெல்லாம் இந்த வளைவு இருக்கிறனால நம்ம வந்து அடுத்த டெஸ்ட் பண்ணும்போது இதை நல்லா குலுக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் கீழே இறங்கும். சரியா, அது அது எதுல இருக்குது? மருத்துவ வெப்பநிலை மானி நான் வச்சிடுவீங்க அப்போ. சரியா, இதுல அது கிடையாது, ஆய்வக வெப்பநிலை மானில. சரியா, அடுத்தது இது கைகளுக்கு அடி. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்? அக்குள்குள்ள வைக்கிறாங்க, இன்னொன்னு எது பண்றாங்க, வாயில வைக்கிறாங்க. இது எப்படின்னா திரவ அல்லது வேறு ஏதோ பொருள்ல வச்சு அதை அதுல மூலமா எடுத்துறாங்க. சரி, அந்த ஆய்வக வெப்பநிலை மானி. அடுத்தது பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மானின்னு உதற வேண்டும், இங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இது உடல் வெப்பநிலை எண்ணெய் அளக்க பயன்படுது. இங்க என்னது? ஆய்வகத்துல பல்வேறு பொருட்களின் வெப்பநிலை அளக்கு. ஈஸியா புரிஞ்சுச்சா? அப்ப இதுல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது மொதல் பாயிண்ட் படிச்சிடுங்க. அப்புறம் அந்த வளைவு எதுல இருக்குங்கிறது, அது ஒரு கொஸ்டின் வந்து 7th இருக்கு புக் பேக்ல. சரியா, வளைவு எதுல இருக்கும்? ஆய்வக வெப்பநிலை மானியா இது மருத்துவ வெப்பநிலை மானி? மருத்துவ வெப்பநிலை மானி. புரிஞ்சுச்சுல? சரி, அடுத்த டிஜிட்டல் வெப்பநிலை மானின்னு ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னா பாதரச வெப்பநிலை மானியினை நம்ம பயன்படுத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கான். ஏன்னா அது பாதரசங்கிறது நச்சுத்தன்மை வாய்ந்தது, அதனால வேண்டான்ட்டு இன்றைய காலகட்டங்களில் பாதரசத்தினை பயன்படுத்தாத டிஜிட்டல் வெப்பநிலை மானியானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரியா, நமது உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தினை அதுல இருக்கக்கூடிய கருவி வந்து உணர்விங்கிற ஒரு கருவியை கொண்டு அதன் மூலமா அந்த வெப்பநிலையை அளவிடுறாங்க. சரியா,
அடுத்தது செல்சியஸ் அளவீட்டு முறை. அதை சொன்னது யாரு? ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் யாருன்னா ஆண்ட்ரஸ் செல்சியஸ். ஆண்ட்ரஸ் செல்சியஸ் என்பவரின் பெயர்லேயே 1842 முதல் இந்த அளவீட்டு முறையானது செல்சியஸ் எனப்படும். சரி, அதற்கு முன்னால் இந்த அளவீட்டு முறை சென்டிகிரேட் என அழைக்கப்பட்டது. அப்ப சென்டிகிரேட் அழைக்கப்பட்ட அளவு என்னது? செல்சியஸ். அதுவும் மைண்ட்ல ஒன் வேர்டு என்ன அழைக்கப்படும். இவ்வகை வெப்பநிலைமானியின் அளவுகோலானது சரி வேற இந்த அளவீட்டு முறை சென்டிகிரேட் என அழைக்கப்பட்டது. இவ்வகை வெப்பநிலைமானியின் அளவுகோலானது நீரின் உறைநிலை வெப்பநிலையினை ஆரம்ப மதிப்பாகவும் நீரின் கொதிநிலை வெப்பநிலையினை 100 டிகிரி செல்சியஸ் இறுதி மதிப்பாகவும் கொண்டு அளவிடப்பட்டுள்ளது. சரி, அப்போ செல்சியஸ் மதிப்பு எப்படி கொடுத்திருக்காங்க? நீரின் உறைநிலைய ஆரம்ப மதிப்பா, இதுதான் ஆரம்ப மதிப்பு, இது இறுதி மதிப்பு. இப்போ சரி அப்படி வச்சிருக்காங்க. அடுத்தது பாரன்ஹீட் அளவு முறை பத்தி பார்ப்போம். மனித உடலின் வெப்பநிலையினை அளக்க பாரன்ஹீட் அளவீட்டு முறை பொதுவாக தான் பயன்படுத்தப்படுகிறது. சொன்னீங்களா, மனித உடலின் வெப்பநிலை அளக்க எந்த இதுதான் பொதுவா பயன்படுத்துறாங்க? ஃபாரன்ஹீட். ஜெர்மன் மற்றும் யாரு? டேனியல் ஹேப்ரியல் ஃபாரன்ஹீட்ங்கிறவர் பெயரினால் இவ்வளவீட்டு முறை பெயரிடப்படுகிறது. சரியா, அடுத்தது ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உறைநிலை எவ்வளவா? 32 டிகிரி. நான் அந்த படத்தை போட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எவ்வளவுதானே? 32 டிகிரி ஃபாரன்ஹீட். மற்றும் நீரின் கொதிநிலை எவ்வளவு? 212 ஃபாரன்ஹீட் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே ஃபாரன்ஹீட் வெப்பநிலைமானியின் அளவுகோலானது 32 ஃபாரன்ஹீட்ல இருந்து 212 ஃபாரன்ஹீட் என அளவிடப்படுகிறது. படம் போட்டா ஈஸியா தானே இருக்கு. ஓகே, அடுத்து செல்சியஸினுடைய அளவீட்டு முறை. வில்லியம் லார்ட் ஹெல்வின் அளவீட்டு முறை. வில்லியம் லார்ட் ஹெல்வின் என்பவரின் பெயரினர் இவ்வளவீட்டு முறை அழைக்கப்படுகிறது. இது வெப்பநிலையினை அளக்கக்கூடிய எஸ்ஐ அளவீட்டு முறை. வெப்பநிலை அளக்கக்கூடிய எஸ்ஐ அளவீட்டு முறை அப்படின்னாலே என்னது? கெல்வின் தான். சரியா, இந்த அலகு முறையானது கே என்ற எழுத்தினால் குறிக்கப்படுகிறது. தனிச்சுழி வெப்பநிலையிலிருந்து இதன் அளவீட்டு முறையின் மதிப்புகள் தொடங்குவதால் தனிச்சுழி வெப்பநிலை எனவும் அழைக்கப்படுகிறது. தனிச்சுழி வெப்பநிலையிலிருந்து இதன் அளவீட்டு முறையில் மதிப்புகள் தொடங்குவதால் தனிச்சுழி வெப்பநிலை எனவும் அழைக்கப்படுகிறது. செல்சியஸ் அலகு முறையில் உள்ள வெப்பநிலையின் மதிப்பினை ஃபாரன்ஹீட் அலகு முறைக்கும் கெல்வின் அலகு முறைக்கும் சுலபமாக மாற்ற இயலும். செல்சியஸ் அலகு முறையில் உள்ள வெப்பநிலையின் மதிப்பினை ஃபாரன்ஹீட் அலகு முறைக்கும் கெல்வின் அலகு முறைக்கும் சுலபமாக மாற்ற இயலும். அதுக்குரிய வாய்ப்பாடு தான் நான் கொடுத்துருக்காங்க. F-32 இதை நீங்க மனப்பாடமா படிக்கவே வேண்டியதில்லை, நான் உங்களுக்கு ஈஸியாவே சொல்லி தந்துடுறேன். C/5 தானே. இதை கொண்டு வருமா? இதை ஈக்குவேஷன் நான் கொண்டு வரேன். நறுக்கல இப்ப ஃபாரன்ஹீட் தானே. சரியா, ஃபாரன்ஹீட் இதுக்கும் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படிதானே. எஃப்க்கும் செல்சியஸுக்கும் தானே. பாப்பா இதை எடுத்துக்கிடுவோம். 32 நீரின் கொதிநிலை நீங்க இப்படி எடுத்துடுங்க. எஃப் அப்படிதானே. மைனஸ் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது மைனஸ் போட்டு 32 போட்டுடுங்க. சரியா, அடுத்து கேப் எவ்வளவு? 180. எவ்வளோ? 180 பைல போட்டுக்கிடுங்க. சரியா, இஸ் ஈக்குவல் டு அடுத்த செல்சியஸ்க்கு வாங்க. செல்சியஸ் அதுவும் C-0 தானே. நீங்க அப்ப இது தேவையில்ல, விட்டுலாமா? அடுத்தது பை, இதோட கேப் எவ்வளோ? 100. இதை ரெண்டும் வெட்டு கொடுப்போமா? 2 10 9 10 வந்துட்டா. F-32/9 இஸ் ஈக்குவல் டு C/5. நமக்கு C வேணும்னா இந்த 5 இங்க கொண்டு வந்துடலாம். சரியா, பை கீழே இருக்குன்னா அப்ப எப்படி ஃபார்முலா வரும்? 5/9 F-32 இப்படிதான் ஃபார்முலா அங்க இருக்கும். சியோட புரியுதா? புரிஞ்சுச்சா? அதாவது சி கேட்டு ஃபாரன்ஹீட் மதிப்பு கொடுத்து சி கேட்டா இந்த மாதிரி. இது எப்படி வந்துச்சு? இந்த இப்படிதான் கொடுத்துருப்போம். இதுல 5 இருந்துச்சு அப்படிதானே. இதை நான் அங்க கொண்டு போனேன். 5 நம்பரை ஃபுல்லா அங்க கொண்டு வந்துட்டு F-32 இஸ் ஈக்குவல் டு C. அதாவது C இஸ் ஈக்குவல் டு F-32/32 இன்டு 5/9. இப்ப நீங்க கொண்டு வந்துடலாம்ல ஃபார்முலா, மறக்காதுல்ல. சரியா, ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ். அடுத்தது கே என்ன கொடுத்துருக்கு? கேக்கு கொடுத்துருக்காங்க அப்படிதானே. கே கொண்டு கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் கே இஸ் ஈக்குவல் போட்டிருக்கு. இஸ் ஈக்குவல் டு தானே. ஈக்குவல் டு 273.15 பிளஸ் சி. சரியா, செல்சியஸ் கொடுத்து கெல்வின் கேட்டா இந்த 273 கூட கூட்டிருங்க. எவ்வளவு டிகிரி செல்சியஸ் கொடுத்தப்ப 1 டிகிரினா என்ன ஆகும்? 274. சரியா, அடுத்தது இப்ப நான் இது மைனஸ்ல கொடுத்தா நீங்க மைனஸ்ல கண்டுபிடிக்க முடியுது அப்படித்தானே. இப்ப சி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
கே இல்லை 273 மைனஸ் கேயா 0.15 மைனஸ் கேன்னு போட்டு விடுவோமே. சரியா? கே வராதா? கே மைனஸ் 273 கே மைனஸ் 273.15. சரியா? இப்போ நான் வந்து 270 கொடுக்கேன். கண்டுபிடிப்போமா செல்சியஸ்க்கு? அப்ப எவ்வளவு வருதுன்னு பார்ப்போமா? எவ்வளவு கொடுத்தேன்? 270 மைனஸ் 273.15. அதான் என்ன வரும்? 3 தானே. இந்த இதை கூட நீங்க பாயிண்ட் கூட வைக்க வேண்டாம். சரியா? இப்படியே நான் வச்சிருக்கேன். 273 போனா 3. அப்ப 3 டிகிரி செல்சியஸ்ன்னு வருதா? குறைஞ்சிருக்கு. அப்ப இது மைனஸ்ல தானே வரணும். அப்ப உங்களுக்கு இங்க மைனஸ்ல வராது. அதனாலதான் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல நான் வச்சிருங்கன்னு சொல்றேன். சரியா? மைனஸ்ல தான் வருதா? ஓ, இங்க மைனஸ்ல இருக்குன்னா சரி. அதனால கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. என்ன சில நேரம் ஆனா இப்படி வராது, கொடுக்கும்போது இப்படிதான் வரும். 273 மைனஸ் கேன் தான் அப்படி இந்த மாதிரி. சரியா? கொஞ்சம் ஞாபகமா வச்சு போட்டுக்கிடுங்க. சரி, அதுக்காக தான் இந்த ஃபார்முலா இந்த ஸ்கேல் அளவு கொடுத்துருக்கேன். அதனால கொஞ்சம் மைனஸ்ல வந்துச்சுன்னா கரெக்டா ஞாபகமா வச்சு போட்டுருங்க அளவு. அடுத்தது இந்த செல்சியஸ் டிகிரியும் ஃபாரன்ஹீட்டும் ஒரே ஒரு அளவுல சமமா வரும். அது என்னன்னா -40 டிகிரி ஃபாரன்ஹீட்னாலும் -40 டிகிரி செல்சியஸும். போனட்டு இந்த கொஸ்டின் 1 மார்க் வந்துச்சுல, 40 -40 ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஒரே அளவா டிகிரிவில் வர்றது எதுன்னா 40 -40. சரியா? அது 7th இந்த புக்ல இருக்குது. ஆனா பின்னாடி இருக்கா என்னன்னு தெரியல. சரி, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுல, செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டா மாத்துறது, செல்சியஸ்ல இருந்து கெல்வினா மாத்துறது. சரியா? அதுதான். அப்ப நீரின் கொதிநிலை கொடுத்திருக்கு, நீரின் உரைநிலை கொடுத்திருக்கு. இது எல்லாமே பார்த்தாச்சு. மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 37. அறை வெப்பநிலை எவ்வளவு? 37 கெல்வினா கொடுத்திருக்கு. இதுல செல்சியஸ் அளவீடு தானே மேல கொடுத்திருக்குது. சரியா? அடுத்தது ஃபாரன்ஹீட் அளவீடு கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்னது? கெல்வின் அளவீடு கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, அடுத்த பக்கம். பெரும சிறும வெப்பநிலைமானி ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி என அழைக்கப்படுகிறது. பெரும சிறும வெப்பநிலைமானி என அழைக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பநிலை அளக்கிறதுக்கு பெரும சிறுமன்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். இது உங்களுக்கு கணக்கு தெரியுதா? சரியாவே தெரிய மாட்டேங்குது. உலகின் பெரும்பான்மையான மனிதர்கள் செல்சியஸ் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். கெல்வின் அளவீட்டு முறையானது தனிப்புள்ளி அளவீட்டு மட்டுமல்ல. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கெல்வின் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் கெல்வின் அளவீட்டு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 273.15 என்ற மதிப்பினை செல்சியஸ் அளவீட்டுடன் கூட்டுவதன் மூலமாகவோ அல்லது கழிப்பதன் மூலமாகவோ நாம் மிக எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த வெப்பநிலை வந்து 273 1 கூட்டினா அந்த தனிச்சுழி வெப்பநிலை நம்ம அந்த செல்சியஸ் அளவை தான் கூட்டுறதை குறைக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அதே தான் அந்த இதுல அமெரிக்க நாடுகளில் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை தனிச்சுழி கெல்வின் அளவீட்டு முறைக்கு மாற்றுவது எளிமையானதாக இல்லை. இதனை சரி செய்ய அவர்கள் ரான்கீன் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தினர் பொறியியலாளர் மற்றும் இயற்பியலாளரான ரான்கீன் 1859ஆம் ஆண்டு இம்முறையினை அறிமுகப்படுத்தினார். இது தனிச்சுழி அளவீட்டு முறையாகும். மேலும் 1 டிகிரி ஏற்படும் மாற்றம் 1 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமாகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப R எப்படி வருது? F பிளஸ் 459. அதான் அந்த இருக்கலாங்க. இந்த 460 தான் 459.67 சம்திங் வருது. அதான் நம்ம ஹோல் நம்பரா நான் போட்டிருக்கேன். புரியுதா? அப்ப இந்த நம்பர் மறக்காது. ஆறுங்கிறத எப்படி எழுதணும்? ஃபாரன்ஹீட் அளவுல F பிளஸ் ஆன்சர். சரியா? சரி, அப்ப அது ஓரளவுக்கு தெரியுதுல்ல? போதும். அதுக்கப்புறம் அந்த படம் அவங்க ஒவ்வொருத்தரோட இது போட்டிருக்கு.
சரி, இதுல பாருங்க. மேல அந்த பாக்ஸுக்குள்ள என்ன போட்டிருக்கு? 10^32 கெல்வின் போட்டிருக்கோம். அதுக்கு பேர் என்ன கொடுத்திருக்கு? பெருவெடிப்பு நிகழ்ந்த பன்னாங்கழி பிரபஞ்சத்தின் வெப்பநிலை. சரிங்களா? அப்போ ஒரு பெருவெடிப்பு ஏற்படும் போது வெப்பநிலை எப்படி இருந்திருக்கான்? 10^32 கெல்வின். சரி, ஸோ பாக்ஸ் படம் தானே சும்மா விட்டுறாதீங்க, அதுக்குள்ளேயுமே இருக்கும். சரி, அடுத்ததை பாருங்க. அது 100 டிகிரி நீரின் கொதிநிலையை கெல்வின்ல கொடுத்துருக்காங்க, செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க, ஃபாரன்ஹீட். அது சரியா நம்ம பார்த்தது. அடுத்தது பாருங்க. புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை. நம்ம பூமியிலே அதிகமான வெப்பநிலை கெல்வின்ல கொடுத்துருக்கான், செல்சியஸ்ல கொடுத்துருக்கான், ஃபாரன்ஹீட்லயும் கொடுத்துருக்கான். சரியா? நம்ம பூமியில இயற்கையில இப்ப நடந்தது. அடுத்து மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட்ல கொடுத்துருக்கான், கெல்வின்ல கொடுத்துருக்கான், எதுல கொடுத்துருக்கான்? செல்சியஸ்ல கொடுத்துருக்கான். நீரின் உறைநிலை அதே மாதிரி கொடுத்துருக்கான். அடுத்தது புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை, அதெல்லாம் மைனஸ்ல வரும். சரியா? செல்சியஸ் மைனஸ்ல வரும். அடுத்தது 1 கெல்வின்ங்கிறது எதுக்கு? பூமரா நெபுலாவில் வெப்பநிலை. சரியா? அதான் 1 கெல்வின். பூமராங் நெபுலானில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த வெப்பநிலை என்னது? 1 கெல்வின். 1 கெல்வின்னா எதுக்கு சமம்? -272 தானே? 1 கெல்வின்னா இதை தானே குறிக்கும். இந்த 1 கெல்வின்ங்கும் போது 272 இல்ல, சாரி, கீழே வரும் என்ன? சரியா? 0 கெல்வின் இது. அப்ப 1 கெல்வின்னா சாரி என்ன, சரியா? புரியுதா? 1 கெல்வின்னா இதுல செல்சியஸ்ல போட்டுருக்கோம். சரி, அடுத்தது 0 கெல்வின்ங்கிறத என்ன சொல்லியிருக்கோம்? தனிச்சுழி வெப்பநிலை. அது அளவு செல்சியஸ்ல என்ன சொல்லணும்? -273. அங்க சொல்லும்போது ஃபாரன்ஹீட்ல -459.67. அதை தான் நான் 460ன்னு போடுறேன். புரியுது? அது சும்மா அந்த ஞாபகமா வச்சுடுங்க. சரியா? வேற என்ன கொடுத்துருக்கான்? வெப்பநிலையை அளக்க 3 வகையான அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் ஆக போதும். வெப்பநிலை எஸ் அலகு கெல்வின். வெப்பநிலையில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது என்னாகும்? விரிவடையும். எந்த ஊர்ல வெப்பப்படுத்தினாலும் அது என்னாகும்? விரிவடையும். குளிர்ச்சி அடையும் போது சுருங்குகிறது. திரவத்தின் இப்பண்பானது வெப்பநிலைமானியில் வெப்பநிலையினை அளக்க பயன்படுகிறது. சரி, ஃபாரன்ஹீட், கெல்வின் மற்றும் செல்சியஸ் அளவீடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு தான் இந்த ஃபார்முலா. நம்ம பார்த்தோம்ல, ஈஸியா புரியுறமான்னு சொல்லி கொடுத்துட்டேன். மைண்ட்ல ஞாபகம் இருக்கும்ல. நீங்க இதுக்கு இடையில இடைவெளி, ஆரம்ப இது எது, இறுதி இதுன்னு கேட்டாலுமே உங்களுக்கு எழுத தெரியணும். சரி, அந்த படம் வச்சு மைண்ட்ல நான் வச்சிருங்க. சரி, அடுத்தது வேண்டாம். அடுத்தது 8th புக்கு போ. 8th இருக்குல்ல, அதுல 8th 30 பேஜ் நம்பர் 30 இருங்க. நான் 30க்கு போ. வந்துட்டா வெப்பம் அதுதானே. நம்மை சுற்றி உள்ள அனைத்து பொருட்களும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை நம்ம படிச்சது. இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்வுறும் இயக்கத்தில் உள்ளன. இதனால் அவை ஒரு வகை ஆற்றலை பெற்றுள்ளன. இதுவே வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. ஒரு பொருள், ஒரு துகள் அதிர்வுவதனால என்னது? அது ஆற்றலை பெற்றுள்ளது என்ற அர்த்தம். இந்த வெப்ப ஆற்றல் வெப்பமான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு அல்லது ஒரு பொருளின் வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரிமாற்றம் அடையும். இப்ப காஃபியை நம்ம சூடா எடுத்து வெளியே வைக்கிறோம். அட்மாஸ்பியர்ல உள்ள என்னது? குளிர்ந்த காற்று இதை எடுத்துட்டு வெப்பம் அப்படி பரிமாறுது இல்ல. ஸோ உடனே அதனாலதான் காஃபி ஆறுது. புரியுதா? அதுதான் கண்டிஷன். அடுத்தது எனவே அவை மேலும் ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் அதில் உள்ள அணுக்கள் மூலக்கூறுகள் ஆற்றலை அதிகரிக்கிறது. எனவே அவை மேலும் அதிர்வுற தொடங்கினர். கொடுக்கும்போது அதிர்வுற அதனுடைய வெப்ப ஆற்றல் அதிகரிக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதிர்வுற இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அருகில் உள்ள பிற அணுக்கள் மூலக்கூறுகளின் மீது அதிர்வினை ஏற்படுத்துகின்றன. சரி, போதும். வெப்ப ஆற்றலினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஒரு பொருளிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அது பொருளில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. அது முக்கியமான மாற்றம் என்னது? விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். 3 நடக்குது. சரியா? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதுல ஏற்படுகிற மாற்றங்கள் என்னெல்லாம்? 1 விரிவடையும், வெப்பநிலை உயர்வடையுது. அடுத்தது என்னது? நிலை மாற்றம் ஏற்படும். சரியா? விரிவடைதல்னா என்ன? ஒரு பந்தை வெப்பப்படுத்துறோம். அதுல அணுக்கள் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெறுகின்றன. பிறகு அவை அதிர்வடை தொடங்கி ஒன்றை ஒன்று விலக்கி தள்ளுகின்றன. அப்ப விரிவடையுது. சரியா?
இதனால் பந்தானது விரிவடையுது. கொஞ்ச நேரம் அதோட வெப்பநிலை குறைஞ்சிட்டுன்னா திரும்ப அந்த பந்து என்னதாயிரும், சுருங்கிடும். அவ்வளவுதான், அதுதான் போட்டிருக்கு. வேற இதுல இருந்து என்ன தெரியுது? திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடைகின்றன. திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது விரிவடைகின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த விரிவு திரவ மற்றும் வாயுக்களும் ஏற்படுகிறது. ஆனால் வாயுக்களில் இது அதிகமாக இருக்கும். வாயுக்களை தான் விரிவடைதல் என்னதான் இருக்கா, அதிகமாக இருக்கிறது. அப்ப இது கேட்கலாம் என்ன, விரிவடைதல் எதுல அதிகமா இருக்கும்? வாயுக்களில். அடுத்தது, மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்கள்ல விரிவடைந்து இரவு நேரங்கள்ல சுருங்குகின்றன. எனவேதான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை. கம்பி கொஞ்சம் லூசாவே தொங்க விடுவாங்க பாத்தீங்களா, போஸ்ட் லைனு எகிராபி தொங்கிட்டு இருக்கு நம்ம நினைப்போம். ஏன்னா வெயில் அடிக்க அடிக்க அது என்ன ஆகும்னா விரிவடையும். அடுத்தது குளிர்ச்சி நேரங்களை சுருங்குது. அதை அவங்க மென் பண்ணி தான் என்ன பண்ண, இல்லைன்னா என்ன ஆயிரும், நம்ம நல்ல ட்ரிப்பா வச்சிருந்தோம் வச்சுருங்களேன், என்ன ஆகும், இதாகிரும் இல்லைங்களா. அதனாலதான் அந்த இதை குறைக்கிறதுக்காக தான் அது அப்படி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமாங்கிறதுல இருக்கு. சரி, அடுத்தது வெப்பநிலை உயர்வு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தா, விரிவடைதலை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது என்னது, வெப்பநிலை உயர்வு. ஆமா, ஒரு முகையில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது நீரில் உள்ள அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெற்று இந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்து நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும்பொழுது அவற்றின் வெப்பநிலை என்ன ஆகுது, அதிகரிக்கிறது. இதிலிருந்து வெப்ப ஆற்றல் ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வை ஏற்படுத்துகிறது. ஒரு வெப்பநிலை கொடுக்கும்போது அந்த பொருளோட வெப்பநிலை என்ன ஆகுது, உயருது. அதான் வெப்பநிலை உயர்வு. அடுத்த போதும் நிலை மாற்றம். பனிக்கட்டியுள்ள நீர் மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை அதிகமாக உள்ளது. எனவே இவை மிகவும் நெருக்கமாக உள்ளன. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையான அந்த கவர்ச்சி விசை குறைவதால் பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது. நீரை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை மேலும் குறைவதால் அது நீராவியாக மாறுகிறது. திரும்ப அந்த நீரை வெப்பப்படுத்துறோம், நீராயிட்டு பனிக்கட்டி நீராயிட்டு திரும்ப நீரை வெப்பப்படுத்துறோம், அதுக்கு இடையில என்னது, நல்ல கேப் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுது, திரும்ப அது என்னதாகுது, கவர்ச்சி விசை மேலும் குறைஞ்சிருது. அதனால நீர் வந்து எதா மாறிடுதான், ஆவியா மாறுது. நீராவியானது சுற்றுப்புறத்திற்கு செல்வதால் நீரின் அளவு எப்படி ஆகுது, குறைகிறது. இந்த நிகழ்விலிருந்து ஒரு பொருளிற்கு வெப்பத்தை அளிக்கும் போது என்ன ஆகும், அப்பொருளின் நிலையில மாற்றம் ஏற்படுதா. ஒரு திட நிலையில இருந்துச்சு, திரவ நிலையா மாறிச்சு, திரவ நிலை வாயு நிலையா மாறிச்சு. அப்ப நிலை மாற்றம், இது நிலை மாற்றத்துக்கு. அப்போ வெப்பநிலையினால 3 மாற்றங்கள் நடக்குது. சரியா. அடுத்தது, ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை எடுக்கும் போதோ அல்லது அப்பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போதோ அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறது. வெப்ப ஆற்றல் காரணமாக பொருளில் கீழ்காணும் மாற்றங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது பாருங்க, இதை நல்லா படிச்சிடுங்கன்னு. திடப்பொருள் திரவமாக மாறுறதுக்கு பேர் என்னது, உருகுதல். நிலை மாற்றம் எத்தனை மாற்றம் நடக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 ஸ்டெப். சரியா. நிலை மாற்றம் எத்தனைன்னு கேட்டா என்ன எழுதணும், 6. ஃபர்ஸ்ட், திடப்பொருள் திரவமா மாறுச்சுன்னா மெல்ட், உருகுதல். அடுத்தது, திரவம் வாயுவாக மாறுச்சுன்னா வேப்பர், ஆவியாதல். திரவ வாயுவா மாறுது, ஆவியாதல், அதுதான் ஸ்டெப். அடுத்தது, திடப்பொருள் டைரக்டா வாயுவா மாறுது. சரி, அப்ப அது பதங்கமாதல். வாயு திரவமாக மாறுதல், குளிர்தல். வாயு திரவமாக, நீங்க சோத்து பானையை மூடி வைக்கிறீங்கல்ல, இந்த ஆவி போய் அது நீரா மாறுதுல, சோ அதற்கு பேர் என்னது, குளிர்வித்தல். அடுத்தது, வாயு திடப்பொருளாக மாறுதல், படிதல். திடப்பொருள் வாயுவா மாறுச்சுன்னா பதங்கமாதல் சொன்னோம். வாயு திடப்பொருளா மாறுச்சுன்னா படிதல். சரியா, ஆப்போசிட். பதங்கமாதல், படிதல். அப்படி மைண்ட்ல நான் வச்சிருங்க போடுமா. அப்ப 6 ஸ்டெப். சரியா. நிலை மாற்றம். இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளில் காணப்படுகிற ஒரே பருப்பொருள் எதுமா, நீர். சரியா. 3 ஸ்டேட்லயே இருக்கக்கூடிய, இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரே பொருள் எது, நீர். அது ஒரு. சரி, அடுத்தது வெப்ப பரிமாற்றம் பத்தி பார்க்க போறோம். சரியா. வெப்ப பரிமாற்றம்னா என்னது, வெப்பம் இங்க இருந்து இங்க எப்படி கடத்தப்படுதுங்கிறது தான் பரிமாற்றம். அது 3 ஸ்டேட்ல கடத்தப்படுது. ஒன்னு வெப்ப கடத்தல், இன்னொன்னு வெப்பச்சலனம், இன்னொன்னு என்னது, வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப பரிமாற்றம் எத்தனை ஸ்டெப்ல நடக்குது, 3 வழிகள்ல நடக்குது. முதல்ல என்னது, வெப்ப கடத்தல். 2வது வெப்ப சலனம். 3வது வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தல்ங்கிறது திடப்பொருள்ல நடக்கும். எதுல நடக்கும், திடப்பொருள்ல. சரியா. வெப்ப கடத்தல் நிகழ்வு ஒரு கருத்து 2 முனைகளுக்கு இடையே நடக்கலாம். இப்ப நான் ஒரு கரண்டி அடுப்புல வைக்கேன், அடுப்புல வச்சுட்டே இருக்கேன். ஹீட்டாக ஆக 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 வெப்ப கடத்தப்படுதான் நம்ம கைக்கு, அதுக்கு பிறகுதான் வரும். அப்படிதான் கரண்டி சுடும் அந்த எண்டு. அதான் 2 முனைகளுக்கு இடையே அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அடுத்தது, வெவ்வேறு வெப்பநிலையில ஒரு பொருள் கடத்தப்படலாம். அப்படிதான் குறைந்த இதுல இருந்து கூட கூட என்னது வெப்பநிலை கடத்தல். ஆனால்
வெவ்வேறு வெப்பநிலையில, ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத இரண்டு திடப்பொருட்களுக்கிடையும் நிகழலாமா. ரெண்டோடு ரெண்டு தொடர்பில்லாத பொருட்களுக்கிடையும் வெப்பநிலை கடத்தப்படுது. சரியா? அடுத்தது திடப்பொருட்களில் அதிக வெப்பநிலையில பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல். டெபினிஷன் ரொம்ப முக்கியம். வெப்ப கடத்தல்ங்கிறது அந்த திடப்பொருள் உள்ள அணுக்கள் மூலக்கூறுடைய இயக்கம் இல்லாமல் பரவும் நிகழ்வுக்கு பேரு வெப்ப கடத்தல்னு பேர். மூலக்கூறுகளோட இயக்கம் இல்லாம நடக்கிற கடத்தலுக்கு பேர் என்னது? வெப்ப கடத்தல். அது ரொம்ப முக்கியம். அந்த டெபினிஷன் என்ன? வெப்ப கடத்தல். அடுத்தது உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும். வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள் வெப்ப கடத்தா பொருட்களாகும் அல்லது காப்பான்கள் ஆகும். வெப்பம் கடத்தாத பொருட்களை என்ன சொல்லுவாங்க? காப்பான்கள் என்று அழைக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் ஆகியவை வெப்பம் கடத்தாத பொருட்கள் ஆகும்னு போடுறோம். சரியா? வெப்பத்தை கடத்தாது, உலோகம் கடத்தும். சரியா? அதை மட்டும் மைண்ட்ல நினைவு. இந்த கண்ணாடி இங்க இருந்து அங்க நம்ம ஹீட் அது இதெல்லாம் என்னது? வெப்பத்தை கடத்தாத பொருள். பஸ்மமா ஆயிரும், எரிஞ்சாவும் சாம்பலா போயிரும். பருத்திலாம் பிறகு கடத்தாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது வெப்ப சலனம். அதுனா என்ன? பாத்திரத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது பாத்திரத்தின் அடிப்பகுதியில் நீர் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெற்று மேல் நோக்கி நகர்கின்றன. பிறகு மேற்பகுதியில் நீர் மூலக்கூறுகள் கீழே நகர்ந்து வெப்பம். இதுல என்னது? வெப்பச்சலனம் எதுல நடக்குது? நீர்ல. முதல்ல சொன்ன வெப்ப கடத்தல் திடப்பொருள்னு சொன்னேன். இது எதுல நடக்குது? நீர்ல. சரியா? இந்த விதமான வெப்ப கடத்தலுக்கு வெப்ப சலனம் என்று பெயர். வளிமண்டலத்துல வாயுக்களும் இம்முறையின் மூலமே வெப்பம் அடைகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அப்ப நீங்க நல்லா நினைச்சுக்க, வளிமண்டலத்துல வாயுக்கள் எப்படி வெப்பம் அடைகின்றன? வெப்ப சலனத்தின் மூலமாக வெப்பம் அடைகின்றன. சரியா? அட்மாஸ்பியர் கேஸ் வெப்ப சலனத்தின் மூலம் வெப்பம் அடைகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு பேர் என்னது? வெப்ப சலனம். இப்ப புரிஞ்சுச்சா? வெப்ப கடத்தலுக்கு மூலக்கூறு இயக்கம் இருக்காது. வெப்ப சலனத்துக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் கடத்தப்படுவது என்னது? வெப்ப சலனம். இப்ப புரிஞ்சுச்சா? அந்த டெபினிஷன் உங்களுக்கு உண்டு. அப்புறம் வெப்ப கதிர்வீச்சு. மூணாவது ஸ்டெப் என்னது? வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு என்பது வெப்ப ஆற்றல் பரவும் மூன்றாவது விதம். கேட்கலாம், மூன்றாவது வெப்பம் பரிமாற்றம் நடக்கிற மூன்றாவது விதம் என்னது? வெப்ப கதிர்வீச்சு. திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயுக்கள்ல வெப்ப சலனம் மூலமாகவும் அடுத்தது வெப்ப ஆற்றல் பரவுதுன்னு பார்த்தோம். ஆனால் வெற்றிடத்தில் வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. வெப்ப கதிர்வீச்சு எதுல நடக்குது? வெற்றிடத்தில். சரியா? சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமே பரவுகிறது. அப்ப கேட்பான், சூரியனிலிருந்து வர்ற வெப்ப ஆற்றல் எப்படி பரவுது? வெப்ப கதிர்வீச்சு மூலம் பரவுது. சரியா? அடுத்தது வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறையை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு எனப்படும். அப்ப இதனுடைய டெபினிஷன் மின்காந்த அலை வடிவத்துல பரவுற கதிர்வீச்சை தான் நம்ம என்ன சொல்றோம்? வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்றோம். சரியா? அலை வடிவத்துல பரவுதுன்னு சொல்றாங்க. சரியா? மின்காந்த அலை வடிவத்துல. வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதால் நம் கண்களால் காண முடியுமா? 500 டிகிரி செல்சியஸா இருந்துச்சுன்னா அப்ப அது என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்களா? கதிர்வீச்சுனா சிவப்பு நிறத்துல. சரியா? நம்ம இதை கண்களால பார்க்க முடியாது. கதிர்வீச்சு வருது அப்படிங்கிறத சிவப்பு கலர்ல இருக்கும் 500 டிகிரி. அதுக்கப்புறம் குறைய குறைய மாறுது கலர். சரியா? அது மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கிறது. அப்பொழுது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக வெள்ளை நிறத்துல மாறுது. சரியா? அப்புறம் வெப்ப அளவியல். வெப்பத்தை நம்ம அளக்கணும்ல. ஒரு பொருளுக்கு வெப்பாற்றல் அளிக்கும் போது அதன் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகின்றது. திடநிலையில் உள்ள நீர் திரவ நிலைக்கு, திரவ நிலையில் உள்ள நீர் ஆவி நிலைக்கு மாற்றமடைகின்றன. இவை யாவும் வெப்பத்தினால் ஏற்படும் இயற்பியல் மாற்றங்கள். அப்போ இதை என்ன மாற்றம் கேட்பாங்க? வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமான்னு கேட்கலாம் கொஸ்டின். புரியுதா? நீர்ல இருந்து திரவமா இருந்தா, திரவத்துல இருந்து வாயுவாமான அது என்ன மாற்றம்? இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லணும்? இயற்பியல் மாற்றம். சரியா? அடுத்தது இதே போல் வெப்பாற்றல் வேதியியல் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது. அது என்ன செய்யுதுன்னா பொருட்களில் ஏற்படும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அப்பொருளை வெப்ப ஆற்றலினை நம்ம அளவிட வேண்டும். வேதியியல் மாற்றத்தையும் வெப்பம் உருவாக்குதான். ஆனா இந்த நீர் மாறுறது இயற்பியல் மாற்றம் மைண்ட்ல நினைச்சிருங்க. சரியா? கேட்பான், வேதியியல் வெப்பத்தினால வேதியியல் மாற்றம் ஏற்படுறது நம்ம செரிமானம் தான் மெயினா. சரியா? நினைச்சிருங்க. ஏன்னா அதுல ஃபுல்லா கெமிக்கலும் உருவாகும். அதனால வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேதி மாற்றம் சொல்லுவோம். சரியா? இவ்வாறு பொருட்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் கணக்கிட முறைக்கு தான் வெப்ப அளவியல் என்று பெயர்.
வெப்பநிலை. ஒரு பொருள் சூடாக உள்ளதா? வெப்பநிலைன்னா என்னது? ஒரு பொருள் சூடா இருக்கா இல்லையா, குளிர்ச்சியா உள்ளதா என்பதை நான் சொல்லிட்டேன், டெஃபினிஷன் சொல்லிட்டேன். வெப்பநிலைனால ஒரு பொருள் ஹீட்டா இருந்தாலும் அது குளிர்ச்சியா இருந்தாலும் அது என்னது? வெப்பநிலைன்னு குறிக்கும். சரியா? வந்துட்டாங்களோ? சரி, அப்ப முடிச்சிருமா? சரி சரி, வெப்பநிலை அளக்கிற கருவி வெப்பநிலைமானி, அதானே? கரெக்டா தானே எடுத்திருக்கேன்? அடுத்து வெப்பநிலை அளவிட 3 விதமான அளவுகோல் பயன்படுதுன்னு பார்த்தோம். ஓகே. அப்புறம் அது அளவுகோல். அப்புறம் அலகுன்னு கேட்கும்போது என்ன பண்ணணும்? வெப்பத்தின் அலகு என்னது? ஜூல். ஏன்னா வெப்பம் ஒரு ஆற்றல், வெப்பம் ஒரு வகை ஆற்றல். அப்ப ஆற்றலின் அலகு ஜூல், அப்ப வெப்பத்தின் அலகு ஜூல் தான். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு எஸ் அலகு ஜூல் சொல்றோம். எனவே வெப்பத்தை ஜூல் என்ன அலகுன்னு குறிப்பிடலாம். அதுக்கு லெட்டர் என்னது? ஜே. அடுத்தது வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு வந்து கலோரியாம். வெப்பத்தை அளக்க பயன்படும் அலகு என்னது? கலோரி. சரிங்களா? அது கலோரிக்கு டெஃபினிஷன் பாருங்க. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை. இது நல்லா நினைச்சு, 1 கிராம் நிறையுள்ள நீர் எடுத்துக்கிறோம். அதை 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் கலோரி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கலோரி. சரியா? அப்போ வெப்பத்தை இன்னொரு அலகு சொல்றோம், என்னது? பொதுவான அலகு வந்து கலோரி தான். சரியா? இந்த கொஸ்டின் வந்திருக்கு, கலோரி கொடுத்துருப்பான். சரியா? கலோரி. வெப்பத்தை அளக்குற கலவி என்னது? அளவீடு என்னது? அலகு வந்து என்னது? கலோரி. சரியா? கலோரிக்கு டெஃபினிஷன் 1 கிராம் நிறைய நீரை எடுத்து 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அலகு ஒரு கலோரி. 2 மார்க் கொஸ்டின் 10th இருக்கு. அப்போ 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு எவ்வளவு ஈக்குவல் பாருங்க? ஜூல். 4.189 ஜூல். 4.189 ஜூல். நான் வச்சுட்டீங்களா? சரி, உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலரி என்னும் அலகால் அளவிடப்படுகிறது. இது என்ன சொல்றோம்? வெப்பத்தை அளக்குறதுக்கு கலோரின்னு சொல்றோம். அதே உணவுப் பொருட்களோட ஆற்றல், அந்த வெப்ப ஆற்றல் அளக்குறதுக்கு என்ன சொல்றாங்க? கிலோ கலரி. சரியா? அந்த கிலோ 1 கிலோ கலரிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 4200 ஜூலுக்கு சமம். சரியா? தோராயமா. சரியா? 4ங்கிறத மைண்ட்ல ஞாபகம் வச்சிருங்க. அடுத்தது வெப்ப ஏற்பு திறன். பொதுவாக ஒரு பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தினை அளவானது 3 காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. வெப்ப ஏற்பு திறன்கிறது ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தை ஏற்றிருக்கு அல்லது வெப்பத்தை எவ்வளவு இழந்திருக்கு, அதுக்கு சமம் தான். வெப்பம் எவ்வளவு ஏற்குதோ அது அவ்வளவுக்கு இழந்திருக்குன்னு அர்த்தம் தானே. அதான் வெப்ப ஏற்பு திறன் பேரு. அது மூன்று காரணிகளால நிர்ணயிக்கப்படுது. அந்த பொருளோட நிறையை சம்பந்தப்படுத்துது. அடுத்து பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், கூடி குறையுதுல வெப்பநிலை ஏற்படும் மாற்றம். அப்புறம் அந்த பொருளோட தன்மை. சரிங்களா? இந்த 3 காரணங்களாலதான் அந்த வெப்ப ஏற்பு திறன் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா, பொருளின் நிறைக்கு எம்னு வச்சிருங்க. வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்துக்கு டெல்டா டீன்னு வச்சுக்கணும். டெம்பரேச்சர் சேஞ்சஸ் டெல்டா டீன்னு வச்சுக்கிடணும். அப்புறம் வந்து பொருளின் தன்மை. சரியா? ஃபார்முலா பார்ப்போம். வெப்ப ஏற்பு திறன் சீல், அதுக்கு ஃபார்முலா வந்து சி டேஷ் தானே. வெப்ப ஏற்பு திறனுக்கு சி டேஷ். பாருங்க, தேவைப்படும் வெப்ப ஆற்றல் அலகு கியூ பை, இல்ல இது தன் வெப்ப ஏற்பு திறன் போட்டுக்கணும். ஒரு பொருளின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என அழைக்கப்படுகிறது. இது சி டாஷ் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அது அடுத்தது தன் வெப்ப ஏற்புத்திறன் ஒரு டெஃபினிஷன் வரும், அதுக்கு எம் வரும். ஓகேயா? டெல்டா டிங்கிறது ஃபார்முலா. அந்த தன் வெப்ப ஏற்புத்திறனுக்கு Q பை டெல்டா டி எம் இன்டு டெல்டா டின்னு வரும். சரியா? தன் வெப்ப ஏற்புத்திறனுக்கு அது நிறை சேர்ந்திருக்கு. அப்ப 3 காரணிகள் உண்டு. சரியா? வெப்ப ஆற்றல், இது பேரு வெப்ப ஆற்றல். இது வந்து வெப்பநிலை மாற்றம். இது வந்து நிறை. சரியா? பொருளின் நிறை 3. இது வெப்ப ஏற்புத்திறன், இது தன் வெப்ப ஏற்புத்திறன். இது என்ன சொல்றாங்க? 1 கிராம் எடுத்துக்கலாம், 1 கிராம் எடுத்துக்கலாம். இது 1 கிலோகிராம் நிறை எடுத்துக்கலாம், 1 கிலோகிராம் அப்படி வரும் டெஃபினிஷன். சரியா? அவ்வளவுதான்.